இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் கடனாக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாக இருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன். புதிய திட்டம் இல்ல, மூலதன செலவு இல்ல, எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில், பதில் இல்ல. மூலதன செலவு இருந்தால் வருவாய் வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். சரி 1000 ரூபா கொடு. வருஷத்துக்கு எவ்வளோ? 15,000 கோடி கொடுக்குறேன். மீதி பணம் எங்கே போச்சு? 1,10,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கூடுதலான வருமானம் 1,10,000 கோடி உங்களுக்கு ஆண்டு வருது. அதில் 15,000 கோடி தள்ளு. அகவலைப்படி அதுக்கு ஒரு 10,000 கோடி தள்ளு. 25,000 கோடி போனாலும் மீதி பணம் இருக்குதுல்ல. அந்த வருவாயிலேயே மீதி பணம் இருக்குது. ஏன் கடன் வாங்குற? என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த? புதிய கல்லூரி கொண்டாந்தையா? புதிய மாவட்டத்தை உருவாக்கி 6 மாவட்டத்தில் உருவாக்கி தந்தேன். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். எத்தனை கல்லூரி சொன்ன பட்டியலிட்டு, எத்தனை கோட்டம், எத்தனை தாலுக்கா, எத்தனை இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொடுத்தோம். நிறைய கட்டிடம் கொடுத்த கால்நடை மருத்துவம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்தோம். அவ்வளவு இருந்தும் குறைந்த செலவு தான். அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5,18,000 கோடி 2020-21 அதுல 1,14,000 கோடி திமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். 2011 நம்ம ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி திமுக ஆட்சியில் இருந்து விலகின்ற பொழுது அம்மா 1,14,000 கடன்ல ஆட்சி துவங்குறாங்க. 4 லட்சத்தி மீதி என்ன? 5-18 1-14 போனா 4,04,000 கோடி. 36,000 கோடி கொரோனா தொற்று, 36,000 கோடி செலவு. அதில் கழிச்சா 3,68,000. ஒரு வருமானம் இல்ல. அரசுக்கு வருவாய் கிடையாது. தொழிற்சாலை மூடியாச்சு, கடையெல்லாம் மூடியாச்சு, ஜிஎஸ்டி கிடையாது, பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, மதுபானம் 11 மாசம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தோம் 3,68,000. பிறகு உதவி திட்டம் மின்சாரத்தில் அதுக்கு 22,000 கோடி நம்ம கடனை ஏற்றுக்கிட்டோம். 3,46,000 கோடி தான் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன். திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு, நீங்க சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யாரு கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம் சொன்னீங்க. 52% மின் கட்டண உயர்வு, பீக்கவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில் 100% உயர்வு. நீ 1000 ரூபாய் கட்ட 2,000 ரூபாய் கட்டணும் வரி. வீட்டுக்கு 100% வீட்டு வரி, கடைக்கு 150% வரி, பீக்கவர் கடைக்கு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களாம். நீ அதிகப்படுத்தாட்டி போதுப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அதுல
அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். கடன் வாங்கினா யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிடுவ. அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? கடனை எப்படி திருத்துன்னு சொல்றது? கடனை எப்படி திருப்பி செலுத்தணும்னு கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இது யாருக்கு தான் தெரியாது? இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம். நீ ஒன்றும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை. நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கடன் வாங்குறாங்கன்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிதிக்குழுவினுடைய கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு, 2021-22ஆம் ஆண்டில் வந்து நம்முடைய மாநிலம் 28.7% கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு? 27.01%. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம். 22-23 நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது 29.3%. ஆனால் நம்ம அதுக்கும் குறைவாக 26.87% வாங்கிறோம். 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சுருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். இந்த புள்ளி ஒரு எதை காட்டுதுன்னு கேட்டிங்கனாக்கா, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் என்பதை நாம் திருப்பி நான் சொல்லுகிறேன். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளவு லட்சம் தான் கடன் இருந்தது என்று சொல்வது, கடனுடைய அளவை என்பது அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்சல்யூட் நம்பர்ஸில் கடனுடைய அளவை பார்க்கின்ற அந்த முறையை அடிப்படையில் அது தவறானது. ஆனால் அதற்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் அதை ஒட்டி தான் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் 3 லட்சம் வாங்கலாம், நீங்கள் 5 லட்சம் வாங்குறதுன்றதே இது கடன். ஆனால் கடன் யார் எல்லாரும் அவங்க கட்சியிலே அவர் ஒத்துக்கிறார், கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு ஒத்துக்கிறார். இந்தியாவிலே பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும், வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1,10,000 கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது என்ன காமிக்குது? நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய எவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கல் நாட்டினீங்க, பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களா? அதுக்காக 10 பைசா பணம் வந்தது? அதுவரை வரல, அவங்க கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு எடுத்தோம், பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, பணம் வரலையே. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் நம்முடைய அரசு 26,000 கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு, முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு செலவழித்திருக்கிறது. அதைப்படி நீங்கள் டான்ஜெட்கோ எடுத்துக்கோங்க, மின்சார வாரியம், அதுக்கு இன்றைக்கி லாஸ் ஃபண்டிங், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50,000 கோடி ரூபா நம்ம அது கொடுத்துருக்கோம். அதுக்கு யார் காரணம்? உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை, நிதி நிர்வாகத்தை, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் சீர்குலைத்து விட்டீங்க. சப்ளை காஸ்ட் கூடுச்சு, டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணல, பல பிரமான பிரச்சனைகள் வந்தது. உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால் நீங்கள் வாங்கியிருக்க அந்த நிதி சுமையெல்லாம் நாங்கள் திருப்பி இப்போ அந்த லாஸ் ஃபினான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ 50,000 ரூபா கூட வந்திருக்கு. தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள், இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல. வெறும் 776 கோடி ரூபா, அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள், புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரோம்.
அவங்ககிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து சேரல. சமரக்ஷ சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல. ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை. அதே போல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம். வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டத்தோட இதே உயர்த்தலை. ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3,80,000 கொடுக்குறோம். அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்கும். இது தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்றக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களிலிருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் நாம நிதி ஒதுக்குறதுனால தான் நம்பர்ஸ்ல பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்துல நம்மளால இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா? அந்த கடனை சஸ்டெயின் பண்ண முடியும்? இன்னும் மேபி இன்னும் அனதர் 4-5 இயர்ஸ்க்கு நம்மள்ட்ட வரக்கூடிய நிதி வராது. உங்களுடைய அந்த வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிற போது கூட கடனை நாம் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம். நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் மிக சிறப்பாக அதை கையாண்டக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக, நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும். இப்போ பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும். இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை. இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் விமான நிலையத்துக்கு அவருடைய நிலைமை அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது. ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும், நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் உதவும். அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சொல்லுது ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது ஆசையாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-3 கம்பெனிகள் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே சிப்காட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய எரிசக்தி உருவாக்குவதற்கு நம்ம பார்த்துருக்கோம். சூரிய வெளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு இருக்கு. அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கிவிட்டது. உதாரணத்துக்கு தாடிக்கு தங்கம் திட்டம். இதுக்கு ஏற்கனவே பல இடங்கள்ல நம்ம விளக்கம் சொல்லி நாங்கள் அழுத்து போயிட்டோம் சார். அந்த திட்டத்தை யாருமே முடக்கலை. இந்த திட்டத்தை ஏன் முடக்கலை? அவங்க ஏன் அதில் எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க? அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்ககிட்ட இருக்கும்போது எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எதுக்குமே கொடுக்காம நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதுல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காம வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்லுகிறாரு. அதிலே பார்த்தீங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்குது. இவங்க நிலுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள். அது மிக சிறந்த வகையிலே இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த புதுமை பெண் திட்டத்தின் செயல்பட்டு 2-3 முறை ஏற்றிருக்கோம். ஏற்றின பின்னாலையும் இன்னும்
கடன் வந்து குறையல அப்படின்றாங்கல்ல. இல்லை கடன்றது நீங்கள் டேரிஃபை எந்த அளவுக்கு தான் சொல்கிறோம்ல சார், மக்களுடைய சுமையையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒரு நல்ல அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஒரே நாளில் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுக்கறதுன்றது முடியாது. மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பண்ண முடியும், பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது, நம்ம எவ்வளோ தூரம் பிடிக்கும், நம்முடைய தொழில் எப்படி சார்ந்திருக்கிறது, எந்த அளவில் நம்ம அவங்களால அந்த டேரிஃபை கூட்ட முடியுன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது மக்கள் பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது, மின்சார வாரியத்துக்கும் இருக்குது. அதை பொறுத்த மட்டும் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இதை வச்சு அது பண்ண வேண்டியது. அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு